அவ எப்படி அத்தை இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லுவா? இனியும் பொய் சொன்னா அவ வயிறு அவளை காட்டி கொடுத்துரும்னு தெரிஞ்சுதான் அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. இப்பவாவது நாங்க சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க. இசை, என்ன பார்த்து சொல்லு. இவங்க யார் சொல்றதையும் நான் நம்பல. சொல்லு இசை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை ஏமாத்திட்டேன். கர்ப்பமா இருக்கிறத நான் போய் சொல்லிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. பொய் சொல்லிட்டியா? நீ கர்ப்பமா இருக்கன்னு பொய்யா சொன்ன? அம்மா அடிக்காதீங்கம்மா. கேளுங்க, அடிக்காதீங்கம்மா. அம்மா விடுங்க. சுமித்ரா, விடுமா அவள. பேசாதீங்க. இங்க பாரு இசை, உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எல்லாம் உங்க இறக்கு குணத்தினாலதான் அண்ணி. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவ சதி வேலை பண்ணிருக்கா. இவ ஒரு ஃப்ராட் அண்ணி. இவள நம்பாதீங்கன்னு நானும் ஸ்டேஜாவும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னோம். நீங்க எங்க பேச்ச கேட்கவே இல்லையே. உங்க பேச்ச கேட்காத மாதிரி இவ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா சிந்தாமணி. இவ சரியான ஃப்ராட் அண்ணி. நாங்களே உண்மையை சொல்ல வந்த போலாம் எப்படி நடிச்சு உங்களால ஏமாத்துனா. இப்படிப்பட்டவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான்னு சொல்லுங்க நீ. இவளை இப்பவே கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுங்க. அத்தை, அவ உங்களை எப்போ ஏமாத்தினாலோ இனிமே அவ உங்க மருமகளை இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அத்தை. ஏய்,